ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இந்த வீடியோ வந்துங்க எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆடி போகிறோம் இல்லைங்களா, ஆடி போகிறோம். அதுவுமா காலையிலேருந்து நம்ம என்ன செஞ்சோம், எப்படி கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு பாருங்கள். காலையில் வந்துட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் இருக்கிறதுனால வந்துட்டு காலையில் பொடலங்காயும் பீக்கங்காய் பொரியலும் ரசமும் செஞ்சுருந்தேன். இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். தட்டி தான் போட்டேன். தட்டி போட்டு அதுக்கப்புறமா பொடலங்காய் கொஞ்சம் வணக்கிட்டேன். பொடலங்காய் வணக்கிட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காயும் செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களை தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை எனக்கு இருக்குது அப்படின்னா, வீடு ஃபுல்லாக மாப் போடணும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்களா, ஆக்சுவலி வந்து நான் வியாழக்கிழமையே மாப் போட்டுருவேன். இந்த தடவை வந்துட்டு வியாழக்கிழமை போடலை. சரி, வெள்ளிக்கிழமை போகிறத்தன்னைக்கே போட்டுக்கலாம், ஆடி போகிறத்தன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு வீடு மாப் போட்டேன். அப்புறம் வந்துட்டு குத்து விளக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே இருந்தது. நான் வந்துட்டு ஒர்க்கு நேற்று போயிட்டதுனால இன்றைக்கி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களையெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் தாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சமையல் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். நம்ம வந்துட்டு ஆடி போகிற விரதம் இருக்கும்போது வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்துட்டு உருசிந்தி இருந்து தான் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்துட்டு அது சிறப்பு. அதனால் வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேங்க. நான் விரதம் தான் அன்றைக்கி. அதனால் வந்துட்டு குட்டீஸ்க்கு மட்டும் எல்லாம் செஞ்சேங்க. பாருங்கள், பொடலங்காயெல்லாம் செஞ்சுட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணணும். பேக் பண்ணி அவங்களுக்கு தாட்டி விடணும். என் ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பணும். துணியெல்லாம் கொஞ்சம் கிடக்குங்க. எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும். வீடு க்ளீன் பண்ணணும். சாமி படத்துக்கிட்ட எல்லாமே க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்ப முடியும். அதனால் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்ருக்கேங்க. பொடலங்காய் வந்துட்டுங்க இந்த மாதிரி பொடி பொடியாக வாளாக அரிஞ்சு இப்படி பண்ணும்போது சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்துட்டு தக்காளி போடாததான் செய்வேன். மேக்ஸிமம் வந்து பொரியலுக்கு எல்லாமே வந்துட்டு தக்காளி போடாதான் செய்வேன். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்படி செஞ்சால் தான் பிடிக்குது பிள்ளைங்களுக்குமே. வெறும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு தட்டி போடுவேன். வரமிளகாய், பச்சை மிளகாய் வந்து சுத்தமாக நாங்கள் தொடுறதே இல்லை. சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 மிளகா 4 மிளகாய் போடுவேன், அவ்வளோதான். போட்டு தேங்காய் மட்டும் லாஸ்ட்டாக போட்டு திருவி போட்டு இறக்கிடுவேங்க, அவ்வளோதான். பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு இப்படி பண்ணால் மட்டும்தான் பிடிக்குது. அதனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே எல்லாம் செஞ்சாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பீக்கங்காய் பண்ணணும். இன்றைக்கி ஆடி போகிறங்கிறதுனால தான் இப்படி பண்ணேன். இல்லைன்னா வந்துட்டு நான் ஏதோ ஒரு சாம்பார், காய் அப்படி தான் வைப்பேன். இல்லைன்னா காய், ரசம் அந்த மாதிரி வைப்பேன். தயிரெல்லாம் இருக்கும். அதனால் வந்துட்டு அப்படி தான் பண்ணுவேன். சரி, நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகலாம், சமயபுரம் போகலான்ட்டு ஒரு பிளானிங்க. அதனால் வந்துட்டு சரி, காய் இருந்தாலும் 2 நாளைக்கு கடந்தால் வெட்டியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காய் 2 பொரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொரியலும் பண்ணிட்டேன். பீக்கங்காய் பாருங்கள், சீவிட்டு அது அழகாக அரிஞ்சு அதுக்கும் இப்படியே தான் வெங்காயம், பூண்டு நான் இதை 2 மட்டும் வந்துங்க வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி மட்டும் சேர்த்தக்கூடாது. இது கூடவே வந்துட்டு வரமிளகாய் அதை மட்டும் போட்டு அப்படியே பெரட்டி விட வேண்டியதான். பீக்கங்காய்க்கு வந்துட்டு நம்ம தண்ணியே விடக்கூடாது. தண்ணி தெளித்து கூட விட வேண்டியதில்லை. அதுலேயே வந்துட்டு உப்பு, நம்ம தூள் உப்பு போடும்போதே வந்துட்டு அதே தண்ணி விடும். பீக்கங்காயில் வந்துட்டு நல்லாவே தண்ணி விடுங்க. அதனால் வந்துட்டு மூடி போட்டு வச்சோம்னாவே அது நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்துட்டு பீக்கங்காய்க்கு தண்ணி ஊற்றி செய்ய மாட்டேன். கடைஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி செய்கிறதுங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் தான் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான பீக்கங்காய் பொரியல் ரெடி. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரசம் தாளிக்கணும். ரசத்துக்கு வந்துட்டு எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். அப்படி அப்படியே போட்டால் எல்லாம் எடுத்து தான் எறிகிறாங்க. அதனால் கருவேப்பந்தலையை முதற்கொண்டு அதில் போட்டு அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது மட்டும் ஒரு கருவேப்பந்தலை போடுவேன் நான். அவ்வளோதாங்க, தக்காளி ரசமும் ரெடி. தக்காளி ரசமும் வச்சாச்சு. இனிமேட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து தாட்டி விட வேண்டியதான். லஞ்செல்லாம் பேக் பண்ணணும். நான் வந்துட்டு அவசர அவசரமாக தான் இது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா டைம் போகிறதே தெரியாது. நம்ம வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போயிடுவோம். அதனால் வந்துட்டு வேலை வந்து வீட்டில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிவிட்டு அனுப்பிட்டுருக்கேன்.
தம்பிக்கு பாருங்கள் 2 காயுமே ஒரே டிஃபனில் போட்டேன். அவன் தனியாக போட்டு தரேன்னே, அவன் வந்துட்டு வேண்டாம்மா 2ம் ஒன்றாவே மேலே வைங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டான். சரி ஓகேன்னு பாப்பாவுக்கு வந்து பொடலங்காய் வேண்டாம்மா நான் பீக்கங்காய் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டா. சரின்ட்டு அவளுக்கும் அதே மாதிரியே போட்டு கொடுத்தாச்சுங்க. போட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு ஈவினிங் டைமு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு நின்றுட்டுருக்கேன், நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். பாப்பாவும் பின்னாடி பாருங்கள் என் பையனும் வந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு நான் கோயிலுக்கு போகணும். குளிக்க வச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். கோயிலுக்கு போகலாங்க. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் விளக்கு பூஜையில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கு பூஜைக்கு தேவையானது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி. பாருங்கள் எல்லாமே ப்ளவுஸ் பிட்லேருந்து பழம், தேங்காய், மஞ்சள், ஒரு எலுமிச்சம்பழம் கனி, வெத்தலை, பாக்கு, பச்சரிசி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு பிள்ளையாருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிக்கணும். நம்ம வந்து மஞ்சளில் தான் வந்துட்டு பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சளில் வச்சு பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்துட்டு விளக்கு போடுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு விளக்கு போட்டுட்டு அதுக்கு தேவையான பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குத்து விளக்கு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. சிறப்பான பூஜை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான பூஜைனா இந்த ஆடிப்பூரம் பூஜை தான். நம்ம பெண்கள் வந்து பண்ணக்கூடிய குத்து விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்துட்டு குத்து விளக்கு பூஜை பெண்கள் தான் பண்ணுவாங்க. அது போல் தான் ஐயர் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பூஜையை வந்து நடத்தி வச்சது வந்துட்டு ஐயர் தான். சிவன் கோயிலோட ஐயருங்க. அவர் வருஷம் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு செஞ்சு வைப்பார். இந்த கோயில் வந்துட்டு எங்கள் ஊரில் தான் இருக்குது. நான் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் தான். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், சக்தி வாய்ந்த அம்மனுங்க. சொக்கனாட்சி அம்மன், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சொக்கனாட்சி அம்மன் சொல்லுவாங்க. அந்த கோயில் தான். ஆடி பூரத்தில் வந்துட்டு 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்குது. இந்த வருஷம் வந்துட்டுங்க 5 வெள்ளிக்கிழமை. அதனால் வந்துட்டு இந்த தடவை இந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்பவே விசேஷம்தான். இது ரொம்ப விசேஷமான நாள். ஆடி பூர நாளை வந்துட்டு அம்மன் வழிபாட்டுக்கு, குறிப்பாக ஆண்டாள் வழிபாட்டுக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு எல்லாரும் வந்து மக்கள் இதை செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு காலகாலமாக பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் இதில் கலந்தாச்சுங்க. இது வந்துட்டு நம்ம வீட்லேயும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயும் விளக்கு போட்டு வீட்டில் கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயில்லையும் போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வழக்கப்படி எல்லா பூஜைகளையும் நீங்களும் சந்தோஷமாக செய்யுங்க. இது வந்து ரொம்ப நல்ல பூஜை. வருஷத்தில் ஒரு டைம் வருது. இதில் கலந்துக்கங்க, ரொம்ப நல்லது. இதில் கலந்துக்கிட்டு நம்ம வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆடிப்பூரம் வந்து ரொம்ப சிறப்பான நாள். ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. பாருங்கள், ஐயர் வந்துட்டு ஒவ்வொரு மந்திரங்களும் சொல்ல தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதத்தில் வந்துட்டு அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இனிமே வந்துட்டு இந்த குத்து விளக்கு பூஜையெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்ததுங்க. இந்த பூஜை 1.5 மணி நேரம் இருக்கும். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கோயில் பிரகாரத்தை போய் சுற்றிட்டு வரணும். சுற்றிட்டு வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி அம்மனுடைய முகத்தை பார்க்கணும். அம்மனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க, அதை பார்க்கணுங்க. பாப்பா பாருங்கள் என்னை வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. சரி நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு, கோயிலுக்குள்ளார வந்தாச்சுங்க. பாருங்கள், சாமிக்கு வந்துட்டு பூஜை நடந்துகிட்ருக்குது. எல்லா லேடிஸும் நின்றுட்டுருக்கோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மி தான். என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். பாருங்கள், அங்கே ஒயிட் ஷர்ட் போட்டு நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக வேலை முடிச்சு வந்துட்டார். 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு டைமு. இப்போ தான் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். தக்காளி சாப்பாடுங்க, கோயிலையே போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலையே 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. கோயிலில் தான் இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, அப்புறம் வந்துட்டு வளையல், அம்பாளோட கழுத்தில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா வளையல், அதெல்லாம் போன வருஷம் போட்டிருந்தது எல்லாமே எடுத்து இந்த வருஷம் பெண்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லதுங்க. சாமி கழுத்துலேருந்து நம்ம கைக்கு வளையலாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேண்டுதல் வச்சு நிறைய பேர் அந்த மாதிரி சாமிக்கு கொடுப்பாங்க.
அந்த வளையல் வந்து நமக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. என் பாப்பாவுக்கு கொண்டு கொடுத்தாங்க. அந்த குத்து விளக்கில் கட்டியிருக்கிற மஞ்சள் கயிறு வந்துட்டு நம்ம அழுத்து நம்ம கழுத்தில் கட்டிக்கலாம். கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு கட்டிக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்க கையில் கட்டிக்கலாம். வயசு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா படிக்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பிரார்த்தனையெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. நிறைய பொண்ணுங்களும் பண்ணுறாங்க, வருஷம் வருஷம் வரவங்களும் இருக்காங்க. இதுதான் அந்த கோயிலுங்க. கோயில் சுற்றியும் அப்படியே ஒரு வியூ காட்டியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான கோயிலுங்க. அம்மனுடைய அலங்காரத்தை பார்க்கலாம் பாருங்கள். வளையல் சாட்டி ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அம்மன் சொக்கநாச்சி அம்மன், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வளையல் தான், சாமி ஃபுல்லாகவே வந்துட்டு வளையல் தான். நாங்கள் அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு, அப்போவும் தம்பி எங்கேயும் விளையாட போயிட்டான். நானும் பாப்பா என் ஹஸ்பண்டு நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமயபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் தான் சொன்னார் திடீர்னு. அதுக்கப்புறமா ரெடி ஆகி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி கிளம்பிகிட்ருக்குறேங்க சமயபுரம் கோயிலுக்கு. ஆடி மாதம் முடியறதுக்குள்ளார இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். ஆடி மாதத்தோட லாஸ்ட் டேயில் வந்துட்டோம். போய் சாமி போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தாங்க போகிறோம். பாருங்கள் விடிய கூட இல்லை, 4 மணி தான் ஆகுது இப்போது. ஆனால் தூக்கமும் இல்லை. அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. ரொம்பவே சூப்பராக போச்சுங்க இந்த ஆடி போகிற நாள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாளாக இருந்தது. இவங்க தான் எங்கள் அம்மாங்க. பாருங்கள் எல்லாம் பஸ்ஸில் போகிறதுக்கு உட்காந்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கூட்டங்க கோயிலில். சித்திரை கடைசியில் எப்படி இருக்கும் சித்திரை மாதம், அதே போலவே இந்த ஆடி மாத கடைசிட்டையும் ரொம்ப கூட்டம். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ரொம்ப ரொம்ப கூட்டங்க. எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு ஒரு 3 மணி நேரம் லைனில் நின்று சாமியை பார்த்து நீட்டாக கும்பிட்டு வந்தாச்சு. மாலை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம். மாலையை சாட்டி கும்பிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப சூப்பராகவே போச்சு இந்த நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.